எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கேரட் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படாது, நீங்கள் கம்மியாக போட்டிங்கனாவே போதும். இதில் வந்து கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் உளுந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். பொரியலுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். கேரட் பொரியலுக்கு வந்து காரம் வந்து ஜாஸ்தி இருக்காது, அதனால் மிளகாய் வந்து காரம் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப காரமான பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் அரை மிளகாய் போட்டால் கூட போதும், ஏன்னா கேரட்டுக்கு வந்து உரைப்பு ஜாஸ்தியாக காட்டும். வெங்காயம் வந்து டக்குன்னு வணங்கிடும், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பும் வந்து ஜாஸ்தி இருக்காது, கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமே டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கேரட் பொரியல் வந்து சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மினிட்ல குக் ஆகிடும். கேரட் பொரியலுக்கு சீவி தான் போட்டிருக்கோம், அதனால் டக்குன்னு குக் ஆகிடும். லிட் போட்டு மூடி வச்சுட்டு அப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம். கேரட் ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆகாது கேரட்டுக்கு, ஒரு 1 மினிட் தான். ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப நேரம் ஆகாது கேரட்டுக்கெல்லாம், அதனால் டைம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அதேமாதிரி எண்ணெய் வந்து கேரட் பொரியலுக்கு கம்மியாக ஊற்றுங்க. ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து போலன்னு உதிரியாக வராது. எண்ணெய் வந்து கம்மியாக விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து உப்பு நீங்கள் பத்தலைன்னா உங்களுக்கு உப்பு வந்து சேர்த்து போட்டுக்கலாம். அதனால தான் நான் முன்னே வந்து கம்மியாக போட சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னா டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ போட்டுக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திருகி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.